A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 31 verses 10 to 12. ஸோ Proverbs 31வது அதிகாரம் அதில் 10லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து லெமுவேலோட அம்மா லெமுவேல் கிட்ட எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபேமஸ் லைன் எல்லாருக்கும் தெரியும், உமனோட கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. உமனோட கேரக்டரோட நோபல் நேச்சரை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு உமனோட வேல்யூஸ் நாட் அவங்களோட எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்களோ அதை பற்றி இல்லை, ஆனால் அவங்க எவ்வளோ ட்ரஸ்ட்வதியாக இருக்காங்கன்ற அதை பற்றி ட்ரஸ்ட்வதி அது விசுவாசத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு அதை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வீடை அவங்க ஹவுஸ் ஹோல்டை எதனால் ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க, அவங்களோட ரிலையபிலிட்டி அவங்களோட அன்புனால அவங்க வீட்டை வந்து பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கீ வேர்ஸ் வந்து வேர்ஸ் 10. ஸோ Proverbs chapter 31 verse 10. Who can find a virtuous wife, for her worth is far more above rubies. அப்படி சொல்கிறேன், who can find a virtuous wife, for her worth is far above rubies. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே வந்து வெரி சிம்பிள் அண்ட் வெரி ப்ராக்டிக்கலானது கூட, விச் இஸ் நம்மளோட கேரக்டரை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம வெளியே போடுற வேஷத்தை பார்க்கல, நம்ம வெளியே செய்கிற செயற்களோ செயற்களையும் பார்க்கல. ஆண்டவர் நம்ம என்ன பார்க்குறாரு, நம்மளோட உள்ளத்தை தான் எப்போவுமே பார்க்குறாரு. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க, ஒரு மொபைல் ஃபோன் வந்து எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும், நோ மேட்டர் ஹவு மெனி ஃபீச்சர்ஸ், ஹவு அமேசிங் ஃபீச்சர்ஸ் இட் ஹேஸ், அந்த மொபைல் ஃபோனோட இருக்கிறதுலே முக்கியமான பார்ட் என்னென்னா ஒரு பேட்ரி. அந்த மொபைல் ஃபோனோட பேட்ரி, ஸ்மார்ட் ஃபோனோட பேட்ரி. இஃப் த பேட்ரி இஸ் நாட் ஒர்க்கிங், தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் த ஃபோன் அட் ஆல். அந்த ஃபோன் எவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருந்தாலும் அந்த பேட்ரி இல்லைன்னா என்ன, அந்த ஃபோன் வச்சுருக்கதே இட் இஸ் பாயிண்ட்லெஸ். சரியா, அந்த ஃபோன் வச்சுருக்கதே இட் இஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கேன் என் ஃபோனில், இவ்வளோ ஜூம் இன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாம் யூ கேன் திங்க் அபவுட் இட். பட் தென் அந்த பேட்ரி வேலை செய்யலைன்னா என்ன ஆகும், நீங்கள் எமர்ஜென்சியோ என்ன இருந்தாலும் விதவுட் த பேட்ரி தெர் இஸ் நோ யூஸ். அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த பேட்ரி என்ன இருக்குது, நம்ம டெய்லி பேட்ரிக்கு நன்றி சொல்லுவோமா இல்லை, டெய்லி பேட்ரி நல்லா இருக்குன்னு நான் பார்ப்போமா இல்லை, பேட்ரி அமைதியாக என்ன இருக்கும், உள்ளேருந்து அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கண்டுக்கிறோமா இல்லையா, எப்போ நம்ம பேட்ரிக்கு ஞாபகம் வரும்னா, ஏதோ டேமேஜ் ஆனால் மட்டும் தான் ஐயோ பேட்ரி போச்சுன்னு we will start crying. பட் அதுக்கு முன்னாடி பேட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்போது பேட்ரிக்கு வந்து எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, மீடியா டீம்கிட்டையும் எதாவது சொல்லுவேன், என்னென்னா வாட் வி ஆர் டூயிங் இஸ் a thankless job. நீங்கள் பண்ணுற வேலைக்கு யாரும் நன்றி சொல்ல போகிறது இல்லை. அதே மாதிரி தான் பேட்ரி பண்ணுற வேலைக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்கப்பா, என் பேட்ரி இவ்வளோ நேரம் இருந்ததுன்னா யாரும் தேங்க்ஸ் சொன்னதில்லை. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என் ஃபோன் இவ்வளோ ஜூம் இன் பண்ணுது, என் ஃபோனில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஆப் இருக்குது, தேங்க் காட், அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. நோபடி யூஸ்வலி டெல்ஸ் தேங்க் காட் ஃபார் மை பேட்ரி. ஸோ அதே தான் சிமிலர் மீடியா டீமுக்கு அதான் நான் சொல்லுவேன், எல்லாம் நல்லா போச்சுன்னா முன்னாடி பாடினவங்களுக்கோ எல்லாருக்கும் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் மீடியா டீமுக்கு வந்து people don't usually go and say oh good job media team. ஸோ அதே மாதிரி பேட்ரி என்ன பண்ணுது, தேங்க்லெஸ் ஜாப். பட் அதான் பாயிண்ட், when the time comes, the crux of the matter comes, பேட்டரியோட அருமை எப்போ தெரியும், அது வேலை செய்யாதப்போ தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன, நம்ம எவ்வளோ வெளியே இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, ஆப்ஸ் மீனிங் என்கிட்ட நான் இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ செயல்கள் பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம உள்ளத்தில் அந்த இன்டென்ஷன் தான் முக்கியம். நம்ம எதுக்காக பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணால் நம்மள எல்லாம் நல்லவங்க நினைப்பாங்கன்னு பண்ணுறோமா, இல்லைனா திஸ் இஸ் சம்திங் தட் ப்ளீஸஸ் காட், ஆண்டவருக்கு இது மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் பண்ணுறோமா, ஆர் வி டூயிங் திஸ் டு சாட்டிஸ்ஃபை சம்ஒன் ஆர் வி டூயிங் திஸ் ஃபார் காட். நீங்கள் ஆண்டவருக்காக பண்ணுறீங்களா இல்லைனா மற்றவங்களுக்காக பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம சொல்லலாம், ஆண்டவர் நான் இதெல்லாம் செஞ்சேனே. ஏன்னா நம்ம வாலிப பசங்களும் ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க அருமையாக. என்னென்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டு வர்றார். ஏன்னு கேட்டால் இதில் போட சொல்லியிருக்காங்க அதனால போடுறோம். இல்லை, போடணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், தப்பு இல்லை. ஆனால் ஏன் போடணும், நீங்கள் சொன்னதால் போடுறீங்களா இல்லைன்னா அது உங்களுக்கு நல்லதுன்னு படுறதுனால போடுறீங்களா, இல்லை இவங்க சொன்னதால தான் நான் போடுறேன். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒருத்தர் வந்து பைபிளை மனப்பாடம் பண்ணுவார். என்ன பண்ணுவார், வெறும் மனப்பாடம் தான் பண்ணுவார், அர்த்தம் தெரியுதா இல்லை எதுவும் இல்லை, ஆனால் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னால் அவருக்கு என்ன,
that mean that person has a relationship with God. அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தமா இல்லை. வெறும் பைபிளை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதுமா? அதோட அர்த்தம் புரியணும், ஜெபிக்கணும், அது தியானிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுறது வந்து ஒரு கடமைக்காக பண்ணுறோமா இல்லைன்னா ஒரு முழு உள்ளத்தோடு பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். அந்த முழு உள்ளம் தான் முக்கியம். ஒரு சரி பண்ண சொல்கிறாங்க நான் பண்ணுறேன், அது வந்து at the end of the day it won't be pointless. ஆண்டவருக்கு வந்து அந்த ஃபெய்த்ஃபுல் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ வெளியே காட்டுங்கினாலும் அந்த உங்கள் உள்ளத்துலேருந்து வரணும். அண்ட் அகெயின் நிறைய பேர் சொல்லுவீங்க, பிரதர் திஸ் இஸ் டிஃபிகல்ட், இது ரொம்ப கஷ்டமான விஷயம், என் உள்ளத்துலேருந்து வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுதான் வெரி சிம்பிள் ஆன்சர். எப்போவுமே சொல்கிறேன், ஜெபிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறத விட இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் we should pray. These are the kind of things நம்ம எப்போவுமே ஜெபிக்கணும். God give me a heart to serve, God give me a heart to praise you, God give me a heart to sing. அவங்க கீழே கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி உங்களை ஏங்குற மாதிரி ஒரு இதயத்தை கொடுங்க, உங்களுக்கு God give me a heart that pleases you. இந்த மாதிரி ஜெபிக்கணும். நம்ம எப்போவுமே எப்போ ஜெபிப்போம்? ஆண்டவர்கிட்ட எக்ஸாம் வரப்போ ஜெபிப்போம், இந்த ப்ரொமோஷன் இன்டர்வியூ இந்த மாதிரி நேரத்தில் தான் ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து ஒரு ஜீனியாக இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர்கிட்ட நம்ம போய் சொல்லணும் தேவைகள். இந்த மாதிரி தேவைகள் தான் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும். ஆண்டவரே உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு இதயத்தை எனக்கு கொடுங்க, அந்த மாதிரி விஷயம். ஸோ தட் இஸ் த திங். இந்த மாதிரி விஷயத்தை கேட்டால் ஆண்டவர் எப்படி தராமல் இருப்பார்? இந்த மாதிரி விஷயத்தை கேட்டால் எப்படி ஆண்டவர் தராமல் இருப்பார்? ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர். ஸோ நம்ம வெளியே பண்ணுற செயற்கள் ஓகே, ஆனால் அது உள்ள என்ன எண்ணத்தோடு செய்கிறோம், எந்த எண்ணத்தோடு செய்கிறோம், that is what is important. So that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Holy Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, as we go about the rest of the day, Lord, be with us, and Lord, give us a heart to serve you, give us a heart that hurts you, and give us a heart that wants to serve you, Lord. Lord, let us not be defined by our external actions, but the faithfulness of our character and the faithfulness of our desire to serve you. All of this in Christ's name I pray, amen.